தாயுடைய இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் தெரியுமா? நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிறுத்துவோம். நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் அவர்களுக்கு நான் நன்றி கடன்பட வேண்டுமா இல்லையா? யோசிப்பார். அவர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? ஒன்றே போய் வீட்டுக்கு போகணும். அம்மாவை கேட்டுப்பாரு, அம்மா உனக்கு என்ன வேணும், அப்பா உங்களுக்கு என்ன வேணும், நீ நல்லா படித்து பெரிய ஆளாகி ஒழுக்கமான பிள்ளையா உயர்ந்த நிலையை அடைந்தால் அதை தவிர எனக்கு வாழ்க்கையில் வேற ஒன்றுமே வேண்டாம்னு சொல்றேன். எந்த விதமான எதையும் எதிர்பார்க்காமல் நிபந்தனையற்ற அன்பு என்பது உங்களுடைய பெற்றோர்களிலிருந்து மட்டுமே கிடைக்கும். இதை ஆரம்பம் முதல் கடைசி வரை மனதிலே பதிவு வைத்துக் கொள்வது. ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூக்கி வாழ்ந்தவனும் இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். எல்லோருமே உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், படிக்காதவர்கள், படித்தவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன? பிள்ளை நல்லா படிக்கலாம், எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும், என்ன படிக்கும்? பார்த்தோன்னு கேட்கிற கேள்வி அதுதான். இருக்க பணத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே வாழ்க்கைக்கு பணம் தேவைதான். ஆனால் பணத்தை விட்டுவிட்டு கல்வியை பற்றிய படிப்பை பற்றியே இந்த உலகம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கேட்டுக் கொடுக்கிறார்களே, முதல் கேள்வியாக இருக்கிறது கல்வி. ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலம், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. இந்த ஒற்றை காரணத்தினால்தான் அத்துணை பேரும் உங்களை பார்த்தவுடன் உள்ள என்ன படிக்கிறது இந்த இடத்துல உங்களை பதிவு செய்கின்றேன். இந்த மேடையில் திரு பிரகாமன் அவர்கள், திரு நிவாரணன் அவர்கள்,